தாழ்வில்லாத வாழ்வு யாருக்கு இருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருக்கக்கூடிய ஜாதகத்துல நம்ம தாழ்வில்லாத வாழ்வு பார்க்கலாம். அதாவது பிறந்ததிலிருந்தே எதுக்கும் கவலைப்படாத ஜாதகம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். கூடுதலா 4 குடையவனும் 10 குடையவனும் இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா சுகபோக அமைப்புகள், கர்ம விதிகள்ல நல்ல அமைப்புகள்ல பிறந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதே சமயம் ஒருத்தர் ஒரு கிரைட்டீரியால இருந்து இறங்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையிலிருந்து இறங்கக்கூடாது, படிப்படியான ஒரு நல்ல மேன்மைக்கு வரணும் அப்படின்னா பக்தி மார்க்கத்தின் மூலியமா நிச்சயமாக வர முடியும். ஒழுக்கம் தான் பக்தி, பக்தி தான் ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நல்ல நல்ல நெறி நூல்களையும் பக்தி மார்க்கத்தையும் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருபோதும் தாழ்வில்லாத வாழ்வு கண்டிப்பாக வாழ முடியும். ஆனா ஜாதக ரீதியா அது எப்படி கண்டுபிடிக்கணும்? லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும், அதே மாதிரி பாக்கியாதிபதி பலமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா 4 குடையவனும் 10 குடையவனும் பலமாக இருக்கணும். அவங்க தாழ்வில்லாத வாழ்வுன்னா பொருளாதார அமைப்புகளையும் சரி, ஒரு கீர்த்தி புகழ் அந்தஸ்திலையும் சரி, எதிலையும் தாழ்வில்லாத வாழ வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு பக்தி மார்க்கத்தின் மூலியமா போக முடியும். அதே போன்று 1, 4, 9, 10 கூடியவர்கள் பலமான அமைப்புகளில் உட்கார்ந்திருந்தா அவங்க நிச்சயமாக தாழ்வில்லாத வாழ்வு இருக்கும்.